எப்பெல்லாம் வந்து அல்லாவுடைய வாக்குறுதி மீறப்படுதோ, சுன்னத் பாருங்க, அல்லா ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கு. அல்லாவுடைய வாக்குறுதி மீறினா அருளிலிருந்து தூரம் எறியப்படுவீங்க, நெஞ்சம் கல்ல மாதிரி ஆயிரும். லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க, குரானுக்கு விளக்கம், அதாவது வேதத்துடைய விளக்கங்களை மாற்றுவீங்க. அப்புறம் என்ன நடக்கும், உங்களுக்குள்ளேயே கிளாஷ், உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது பெருசாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே நமக்கே ஃபிட் ஆகிறத பார்க்க முடியும். மேலும் அவர்கள் உலகில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அல்லாஹ் காண்பித்து தருகின்ற ஒரு நேரம் நிச்சயமாக வரத்தான் போகிறது. நீங்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு அடித்த லூட்டி என்ன, நீங்கள் என்னெல்லாம் வண்டவாளம், உங்களுடைய மார்க்கம் என்னவாக இருந்துச்சு, உங்களுடைய உள் டீலிங் எவ்வளோ, வெளி டீலிங் எவ்வளோ. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்டேஜில் ஒரு அறிஞர் வந்து தங்களுடைய நிலைப்பாடை தெரிவிக்கிறார். அது ஏன் அவர் அது சொல்கிறாரு, அது சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? இவங்க கணக்குப்படி அரசியல் வந்து இஸ்லாத்தில் இல்லைன்னா அது அரசியல் மேடை கிடையாது, இல்லை ஆன்மீக மேடை. அங்கே ஏன் பற்றி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க? அது போய் நீங்கள் வேறு எங்கேயாவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம்ல, தனியாக உட்காந்து நீங்கள் இன்டர்வியூலையோ அதிலே பேசலாம்ல. அந்த ஸ்டேஜ்லேயே